வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு நான் ப்ரான் சில்லி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ரொம்பவே பிரமாதமாக வந்தது. இறை எடுத்துருக்கேங்க. அந்த தோலெல்லாம் உரித்து நரம்பெல்லாம் நீக்கி நல்லா கழுவி ஒரு சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த குடமிளகா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எல்லாமே பொடியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முதல் வந்து நான் இந்த ப்ரான்ஸை மேரினேட் பண்ண போகிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் அந்த ப்ரான்ஸை சேர்த்துக்கினேன். அரை முட்டை அடித்த முட்டை வந்து நான் சேர்த்துக்கினேன். ஏன்னா இந்த ப்ரானை வந்து நம்ம வறுக்க போகிறோம். உப்பு தேவைக்கிறப்ப சேர்த்துக்கினேன். மிளகுத்தூள், மிளகாய்த்தூள். ரொம்பவே சிம்பிள் ரெசிபிங்க. இந்த ப்ரான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு, சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம வந்து எண்ணெய் காய வைக்கிற டைமில் இந்த ப்ரான் ஊறிடும். நீங்கள் இது நிறைய நேரம் மேரினேட் பண்ணணுன்னாலாம் அவசியமே இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு செக் பண்ண முடிஞ்சால் செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மேலே கூட உப்பு தூவி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்க போகிறேன். அந்நேரத்துக்கு நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். அடுப்பில் வறுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுருங்க. மிதமான தீயில நம்ம எண்ணெய் காய வச்சோம்னா நல்லா இந்த ப்ரான் வந்து வெந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிவிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. ஒரு பீஸாக அந்த ப்ரான் வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு 5 மினிட்ஸில் இந்த ப்ரான் மொத்தமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். அந்த மேலே வந்து அந்த பஜ்ஜி மாவு வந்து நல்லா வேகணும். ப்ரான்ஸ் வந்து 2 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ நம்ம அந்த பஜ்ஜி மாவு தான் வேக வைக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் பட்டுன்னு வந்துடும். நம்ம வந்து முட்டை மேரினேஷனில் சேர்த்து நம்ம வறுத்தோம்னாலே அது அந்த எண்ணெய் நல்லா பொங்கி வரும். ஸோ அது வந்து நார்மல். நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் வந்து நீங்கள் எனக்கு கேட்டு எழுதியிருக்கீங்க ஃபேஸ்புக்கிலலாம். நம்ம வறுத்தோம்னா அந்த ஆயில் பொங்கிடுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டு எழுதியிருக்கீங்க. ஸோ நாட் டு வரி. அதில் வந்து எக் இருக்குது தொட்டு அந்த பொங்கி வரும் எண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் அந்த ப்ரான் வந்து வெந்துருச்சுங்க. அந்த பஜ்ஜி மாவு கூட நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பேப்பர் டவல் மேலே வச்சுட்டேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுட்டேன். இப்போ மீதி இருக்கிற ப்ரான்ஸை கூட நான் அதே மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு போகிறேன். ஒத்த பீஸாக போட்டுடுங்க. ஆனை மட்டுக்கும் உதிர்த்த மாதிரி போட்டிங்கனாக்கா அது நல்லா ஃப்ரை ஆகும். நீங்கள் இந்த ப்ரான் வந்து அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு சாம்பார் சாதம் வச்சு ரசம் சாதத்துக்கெல்லாம் இதே மாதிரி பண்ணி நீங்கள் வந்து லைம் ஜூஸ் புழிஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அப்படியே கூட இது பஜ்ஜி மாதிரி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைனீஸ் ஐட்டம் மாதிரி நான் பண்ணுற தொட்டு அது வந்து ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, நூடுல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு கடாய் வந்து மிதமான தீயில காய வச்சுட்டேங்க. அதில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா அந்த மனம் கூடும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து அந்த அத்தனை பொருளும் சேர்த்துட போகிறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துக்கணும். குடமிளகா எல்லாமே ஒரே மொத்தமாக சேர்த்துக்கணும். சிக்கன் ஸ்டாக் க்யூப் வந்து நம்மளுக்கு கடையில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிறதுங்க. ஸோ அது வந்து அந்த ஒரு சிக்கன் ஸ்டாக் க்யூப் வந்து நான் சேர்த்துக்கினேன். இந்த சிக்கன் ஸ்டாக் க்யூப்பில் வந்து அந்த உப்பும் இருக்குது, அந்த டேஸ்ட் இருக்குது. அந்த சிக்கனை வந்து நல்லா அவங்க பாயில் பண்ணி ஒரு பவுடர் ஃபார்மேட்டில் பண்ணி அந்த க்யூப் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு அது ஒரு க்யூப் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. ஸோ அது வாங்கி நீங்கள் சேர்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் வந்து ஒரே ஒரு ஸ்டாக் க்யூப் சேர்த்தேன். நல்லா இந்த காய்கறி மொத்தத்தையும் ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த இஞ்சி பூண்டுலேருந்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த மொத்த காய்கறி நல்லா வேகணும். ஸோ நல்லா இந்த தண்ணியிலேயே இந்த காய்கறி மொத்தம் வெந்து அந்த தண்ணி ஃபுல்லாக இவாப்ரேட் ஆகிடணும். மொத்தமே அந்த தண்ணி வற்றி போயிடணும். அந்த மசாலா வந்து ரெடி ஆகிடணும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து சோயா சாஸ், ஹாட் அண்ட் ஸ்வீட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ப்ரான்ஸை வறுத்து வச்சுருக்க ப்ரான்ஸை சேர்த்துக்கினேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு மிளகு பொடி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல, எங்களுக்கு வந்து காரம் பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நீங்கள் உப்பு அண்ட் மிளகு பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்குங்க. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பை பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். For regular updates on Instagram, Facebook and Twitter follow பண்ணுங்க. All the links will be in the description box below this video. The same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட லிங்க் கூட about by below this video போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் above this video நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இந்த ப்ரான் சில்லியை வந்து ஜஸ்ட் கொத்தமல்லி தூவி நான் சர்வ் பண்ணிட்டேங்க. நூடுல்ஸோட சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.